நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. நாளையும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? தூளிலிருந்து உயர்த்தினீர், தூளிலிருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நீருத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீங்கிட உம் இரக்கத்தை விளங்க செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே, நித்தியரே நிரந்தரமே நீதியா நிறைந்தவரே, தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நீருத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்றான். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி முடித்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிற போது சொல்லுகிற வார்த்தைகள் தான் நம் ஆசிக்கு கேட்ட பகுதியிலே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், பலப்படுத்தவும். கர்த்தருடைய கரம் வல்லமையுள்ளது, அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்று வேதத்திலே அநேக பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய புயத்தினாலே வானங்களை தமது விரலினாலே விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த உலகத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். ஒரு பிஎம், இப்போ இருக்கிற பிஎம் கூட எந்த நிலைமையில் முன்னாடி இருந்தார், இப்போ எது அநேக பெரிய பெரிய டாடா போன்ற பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள் எல்லாம் முதல் ஆரம்ப நிலையில் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது எப்படி இருக்கார்கள். தேவனுடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தும் அவருடைய கரத்தில். நம்மளும் நம்முடைய வேதனையிலே, என் வாழ்க்கை இப்படி எந்த கஷ்டத்திலேயே நான் முடிஞ்சிடுவேன்னா, நான் என்னைக்கு நல்லாவேன், நான் என்னைக்கு மற்றவர்கள் போல உயர்ந்த நிலைமைக்கு வருகிறேன், இப்படி புலம்பிட்டே இருக்கீங்களா? உங்களை கர்த்தருடைய கரத்திலே கொடுங்க. அவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அவருடைய கரம் நம்மளை உயர்த்த முடியும், நம்மளை பலப்படுத்த முடியும், நம்மளை ஐஸ்வர்யவான்களாக்க முடியும், நம்மளை கனப்படுத்த முடியும். அவருடைய கரத்திலே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றிப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தபடியாலே நன்றி அப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்தது அப்பா, நன்றி அப்பா. இப்பொழுது மடியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே, உம்முடைய வல்லமுள்ள கரத்திலே தருகிறோமப்பா. உம்முடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் முடியும் என்று நாங்கள் நம்பி எங்களை உம்முடைய கரத்திலே தருவோம். நீர் எங்களை மேன்மைப்படுத்துங்கப்பா, நீங்க எங்களை பலப்படுத்துங்கப்பா. உம்முடைய கரம் வல்லமை உள்ளது, உம்முடைய கரம் பராக்கிரம செய்யுமையா. ஓங்கிய புயமும் வல்லமுள்ள கரத்தை உடைய எங்கள் தேவனாகிய கர்த்தாவை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக, கனப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரொக்களை மூடி மறைத்துக் கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.